அவங்க கட்சியுடைய கொள்கை முழக்கமே வந்து மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் தான். அந்த மானம் தான் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நாம் தமிழருடைய இன்னைக்கு ட்ரோல் மெட்டீரியல். சீமான் வந்து உச்சநீதிமன்றத்துல நடிகை விஜயலட்சுமி கிட்ட நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டதாக பிரமாண பத்திரம் கொடுத்தது அப்படின்னு. இந்த வழக்கு எப்படின்னா, தன்னை வந்து கல்யாணம் செய்வதாக நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர், முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து என்ன ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறது வந்து முன்னாள் நடிகை இருந்த விஜயலட்சுமி தொடுத்த வழக்கு. அந்த வழக்கு பல்வேறு பரிணாமங்கள் எடுத்துச்சு. அதுல சீமான் நம்ம எல்லாரும் பார்த்ததுதான், கட்சியின் தலைவருங்கிறத தாண்டி பல்வேறு விதமா மிக இழிவான சொற்களால் கூட இந்த குறிப்பிட்ட விஜயலட்சுமிய தரம் தாழ்ந்து பேசினது இதெல்லாம் நடந்தது. இப்போ இறுதியா வந்து கண்டிப்பா வந்து அவர் மன்னிப்பு கேட்டாகணும் அப்படிங்கிற நீதிமன்றம் சொல்லி இருந்தது. அந்த சூழல்ல தம்பிகள்லாம் வந்து சமூக ஊடகங்கள்ல மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாரு எங்க தலைவர் யாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பா தாவேகாவுடைய அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம், அதோடைய முதன்மை தளபதிகள் தலைவர்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சதுக்கு அப்புறம் துரைமுருகன், சாட்டை துரைமுருகன் வந்து நாம் தமிழர்ல ஒரு மேடையில பேசும்போது ஆதவரிச்சு நான் ஓடிட்டான், புசி ஆனந்த காணோம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது என்னையே எங்க வீட்டுக்கு வந்துச்சுரா, அப்ப எங்க அண்ணன் சொன்னாரு உன்னையும் சேர்த்து என்னையும் கைது பண்ண சொல்றா, எல்லாத்தையும் பாத்துக்கோன்னு சொன்னாரு, அவ்வளவு பெரிய தலைவர் எங்க இருப்பாரு அப்படின்னாங்க. அந்த சூழ்நிலையில கூட கீழே வந்து கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க, அப்படி எல்லாம் வந்து எங்க தலைவர் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க,